சன் டிவி நெட்வொர்க்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 13% டிராப்ல இருக்கு. ரெவென்யூ 40% ஏறி இருக்கு. சோ ஏன் இங்க நெட் ப்ராஃபிட் விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஏறி இருக்கு. 595 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்ப 925 கோடி ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்றாங்க. சோ இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ஏறின ரீசனால இவங்களால மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியல. ஆட் ரெவென்யூமே ஒரு 13% பாத்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு. முன்னாடி 330 கோடியா இருந்தது. இப்ப 292 கோடி தான் ஆட் ரெவென்யூல இருந்து வருது. இங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்மா வரும்போது இங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த சன் நெக்ஸ்டோட அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. அது 9% பாத்தீங்கன்னா குரோத்ல இருக்கு. ஓடிடி அண்ட் தென் டிவியோட சப்ஸ்கிரிப்ஷனுமே சூப்பரா தான் இருக்கு. அண்ட் தென் சன் டிவி கம்பெனியுமே இங்க கிரிக்கெட் கம்பெனி ஒன்னான இந்த சன்ரைசர்ஸ் லீட்ஸ் லிமிடெட் கம்பெனியுமே அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க. 100% ஸ்டேக் பாத்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணிட்டாங்க. இதுல இருந்துமே ஒரு 92 கோடி ரூபாய் ரெவென்யூ வருது. ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 20 கோடி ரூபாய் வச்சிருக்காங்க. சோ நம்ம எப்படி செக் பண்ணி பார்த்தாலும் இந்த கம்பெனி சூப்பரா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இவங்க தமிழ் அண்ட் தென் கன்னடா அண்ட் தென் மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. எஃப்எம்லயும் பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இவங்க கிட்ட 3 கிரிக்கெட் டீம் இருக்கு. ஐபிஎல்லுக்கு ஒன்னு இருக்கு. அண்ட் தென் இங்க சவுத் ஆப்பிரிக்கால நடக்கிற லீக்ல ஒன்னு இருக்கு. அண்ட் தென் இப்ப யூகேல நடக்கிற அந்த லீக்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கிட்டாங்க. சோ இங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நெட் ப்ராஃபிட் விழுந்துட்டு தான் இருக்கு. ஆட் ரெவென்யூ பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டு தான் இருக்கு. எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி ஆக்சுவலா ரெவென்யூ மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ இது இந்த சன் டிவி Q2 ரிசல்ட்ஸ் பொறுத்தளவுல